ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக தைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு தான் பீஸே, இவ்வளவு தான் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு பட்டி பீஸு. ஃபோல்டு பண்ணுறதுக்கு துணி இல்லை. இதை வச்சு தான் நம்ம தைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம உள்பக்கம் லைனிங் கொடுக்கணும். அதை லைனிங் கொடுத்து உள்ளே ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தைக்கணும். அதை எப்படி கரெக்டாக தைக்கணும், அந்த உள்ளே வைக்கிற பீஸ் கரெக்டாக உள்பக்கமாக போகணும். அது கரெக்டாக நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்பக்கம் வெளிப்பக்கம் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் நம்ம இப்படி வச்சுக்கணும். நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு உள்பக்கம் நம்மளுக்கு லைனிங் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை மேலே வைக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சு எல்லாமே இப்படி தான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்க போகிறோம். இது ஸ்டிஃப்னஸ்க்காக உள் சைடு கொடுக்கறது. இது வெளியவே தெரியாது. ரெண்டு பக்கமும் நம்ம இந்த பக்கம் எது வைக்கிறோமோ அதே தான் இந்த பக்கமும் வைக்கணும். இப்போ நம்ம வச்சிட்டோம். இது மேலே இருக்கிறது உள்ள ஸ்டிஃப்னஸ்க்கு கொடுக்குறது. அதுக்கு அடுத்து உள்பக்கம் உள்ள லைனிங்கு, அடுத்தது வெளிப்பக்கம் உள்ள ப்ளவுஸ் பீஸு. இதை இப்படியே வச்சு இதை அப்படியே திருப்பி என்ன பண்ணணும்னா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சுட்டு நம்ம இப்படியே திருப்பி நம்ம அந்த இதை மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படி மாறி நம்ம தைச்சிருவோம். இதே மாதிரி நம்ம இப்படி தான் செட் பண்ணோம். ஆப்போசிட் வச்சு மேல் பக்கம் அந்த ஸ்டிஃப்னஸ் துணி வர்ற மாதிரிக்கு அதே மாதிரியே வச்சு அப்படியே நூலை கட் பண்ணாதீங்க. கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்ம எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரியே வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை மறுபடியும் இப்படி திருப்பிக்கங்க. லைனிங்கை இப்படி திருப்பிட்டிங்கன்னா திருப்பி இந்த எட்ஜஸை கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு படிமான தையல் ஒன்று அது மேலேயே ஒன்று போட்டுருங்க. இது லைனிங் மேலே தான் இருக்கணும், ப்ளவுஸ் பீஸ் மேலே வரக்கூடாது. லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா நம்ம திருப்புறப்ப என்ன ஆகுனா அது லைனிங் வெளியே தெரியாது. கரெக்டாக நல்லா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். உள்பக்கம் தைச்சிட்டு இப்போ நம்ம தையல் ஒரு படிமான தையல் போட்டோம் பார்த்திங்களா, அது நல்லா உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் அந்த ஓரத்தில் ஒரு எட்ஜு தையல் போட்டுருங்க. அதே மாதிரியே அதுக்கு ஆப்போசிட் அடுத்த பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணவே கூடாது. மெயினாக அதை பார்த்துக்கோங்க. கட் பண்ணாமையே அதோட கண்டினியூவாகவே இதை அடுத்த பீஸையும் வச்சு கண்டினியூவாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் நம்ம எட்ஜு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அதோட கண்டினியூவாகவே அடுத்த பீஸுக்கும் நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சென்டரில் கட் பண்ணணும். கட் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் கரெக்டான சைடு வந்துருச்சு. உள்பக்கம் அதே மாதிரி லைனிங்கும் கரெக்டாக வந்துருச்சு. உள்ளே கொடுக்குற அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம கொடுத்த பீஸும் உள்ளே போயிருச்சு. இப்போது எக்ஸஸாக இருக்கிறது கொஞ்சம் அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம வெளியே வச்சுருக்கோம் இல்லை உள்ளே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த எட்ஜஸ்லாம் நம்ம கட் பண்ணுறப்ப அளவு மாறிடும் அப்படின்னு. ஆனால் நம்ம இது அளவு இல்லாமல் தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம அளவே எடுக்கலை எதுவுமே. இது தோராயமாக தான் நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் தான் பட்டி இருக்குதுன்னா ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கடைசியாக தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டாக உள்ளதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஊக்கு பீஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக வச்சு நம்ம அளக்கணும். ஊக்கு பீஸை இப்படி கீழே பாட்டம் எட்ஜஸில் வச்சுக்கிட்டு இப்போ ப்ளவுஸ் பீஸு கரெக்டாக ஹூக் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு
அப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு, கரெக்டாக டாட்டுக்கிட்ட, அப்புறம் அந்த எட்ஜஸ் பேக் சைடு ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக கால் ரெடி அளவு ப்ளஸ் ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 3 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வரைஞ்சி விட்டுக்குங்க. வரைஞ்சி விட்டுட்டு என்ன பண்ணுன்னா, அதை கட் பண்ணி எடுத்துடணும். 2 பீஸையுமே அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சு மடித்து நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். இந்த எக்ஸஸாக இருக்கிறதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பட்டி தைச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்து பட்டியை கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இதோட ஃப்ரண்ட் பார்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு அளவு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.